மாயவன் தங்கையே பஞ்சவன் தேவியை இந்த 5வது சொல்லக்கூடிய மகாபாரத்தில் இன்று உங்களை பற்றி இந்த துரியனுடைய வேடம் அணிவரும் அதன் பிறகு துச்சாசுர வேடம் அணிவரும் தங்களை பற்றி தாழ்வாக தாசி என்று வேசி என்று வெப்பாட்டி என்று ஏசி பேசுவது வழக்கம். அது நாங்கள் செய்யல. முதலாவது எப்படி பேசினாரோ அதை போல நாங்கள் எங்கள் ஜான் வயிற்றுக்காக எங்கள் வாயில் வந்தபடி பேச முடியாதத்தானே சூழ்நிலை இருக்கிறது. எக்குற்றங்கள் செய்த போதிலும் தங்களுடைய கிரகத்தில் சிறிய குழந்தை எவ்வாறு தவறு செய்தால் அதை எப்படி பொருள்படுத்தாமல் மன்னிக்கிறீர்களோ பல பக்தர்கள் நல்லது செய்வாங்க கெட்டது செய்வாங்க. அத்தனையும் அருள்பார்க்கக்கூடிய தாயா நீங்கள் தான். எக்குற்றம் இருந்தாலும் அதை எங்களை பொருள்படுத்தாமல் மன்னித்து எங்கள் அனைவரும் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று தாய்மொழி கேட்டுக்கொள்வது. தாயே வணக்கம். மண்டபத்தை சுற்றி பார்க்கும் தருவாயில் கண்டு சிரித்தாலே
மாமா ஒரு மனிதன் நடந்து போறான் தவறி கீழே வீழ்ந்தவனை பார்த்துட்டு டேய் வீந்தியா சத்தியா நீ இருக்கிறியா ஆமா அப்படின்னு நினைச்சா அவனுக்கு கோபம் வருமா வராதா? கோபம் வரும். ஐயோ வீழ்ந்துச்சாப்பா பார்த்து வரத்தானப்பா. ஆமா என்னப்பா இந்த நிலையா வந்துருக்கிறியே, என்னப்பா இது உங்க ஆளம் இது? ஆமா ஏன்பா உச்சாரா இருப்பா கைப்பிடித்தியே அப்படின்னா தூக்கி விட்டா ஒரு மனிதனே. ஆமா அப்படி இருக்கு ஒரு கேக்குறேன். என்ன? பெற்றெடுப்பவள் தாய் தாய், பேணி காப்பவள் தாய் தாய், அன்னம் அளிப்பவள் தாய், அமுதளிப்பவள் தாய், அன்போடு வளர்கிறவள் தாய். ஆமா ஒரு தாயானவள் ஒரு குழந்தைய பார்த்து சாப்பாடு ஊட்டுவா. ஆமா சாதமானது ஊட்டுவார், சாதம் ஊட்டுவா, நல்லா தான் சாப்பிடும். ஆமா ஆனா அந்த தாய் உள்ள தெரியுமா எதையும் ஜக்காத்தியா கண்ணு பட்டுதோ ஒரு பிடி சோறு துண்ண மாட்டேங்குது. அது அந்த கோலையா இருக்குது, ஒரு பெரிய சோறா இருக்கும். ஆமா இது தாய் உள்ளம். தாய் உள்ளம். ஏன் தாயை பத்தி எடுத்தனா, தருமன் மாலை இட்டதால் அண்ணி அண்ணி மனைவி அம்மாவுக்கு சமானம். சமானம். அண்ணி மனைவி தாய்க்கு சமானம். தாய்க்கு சமானம். தம்பி மனைவி பெண்ணுக்கு சமானம். சமானம். அவ வந்து ஒரு தாய் வீழ்ந்த சிரிப்பாளா? ஆமா சிரிக்க மாட்டான். எப்படியோ கட்டிக்கிறான் மண்டபம், வெள்ளியை சேராக்கி தங்கத்தை கல்லாக்கி கட்டளம் கட்டி இருக்கிறான். ஆமா மேல நவரத்தின கல்ல வச்சு புதைத்து அலங்காரம் பண்ணி இருக்கிறான். ஆமா அப்படி இருக்க அந்த மான மாளிகை கூட கோபுரத்தி நான் தானே பார்த்து வரோம். இருவரும் பார்த்து கொண்டு வந்தோம். போய் பார்த்துட்டு வரலாம் மாமா. ஆமா போய் பார்த்துட்டு வர. நீ ரெண்டு பேரும் எங்க என்னத்த போய் பாக்குறோம்? ராஜசியாக மண்டபத்தை பாக்குறோம். மண்டபத்தை போய் பாக்குறோம். பாக்குறீங்க? நல்லா நல்லா என்ன அழகா கட்டிக்கிறான். என்ன அழகா கட்டிருக்கான். அந்த மாளிகையிலே மணி நான் நாங்க இருவரும் பேசிட்டு வர்றோம். தண்ணீர் போற மாதிரியே இருக்குது. தண்ணீர் போற மாதிரியா இருக்குது. ஆமா மாமா மரியா கஷ்டப்பட்டுதான் செய்வானுங்க. ஆமா ஆடியா அழுக்கா அழகா தூக்கிக்கலாம். அழகா தூக்கணும். அப்படி தூக்கிட்டு வாங்க அப்படின்னு போறோம். இப்படி போறீங்க. போனா தண்ணீர் போற மாதிரி இருக்குது. ஆனா தண்ணீர் போல தண்ணீர் அது அப்பேற்பட்ட வேலை பாரு. அப்பேற்பட்ட கழிச்சு போ. அப்புறம் இப்படி அழகா தாராளமா போறோம். தாராளமா போனா தண்ணீரே போவாத மாதிரி இருக்குது. மொத்தமா நடிச்சு போட்டோம் தண்ணியில. அப்பேற்பட்ட வேலைப்பாடுடா. தேவ சிற்பி மயன் என்று சொல்லக்கூடிய தேவ சிற்பி தேவருக்கெல்லாம் மாளிகை கட்டி கொடுத்தவன் அவன் தான். தேவருக்கு மாளிகை கட்டி கொடுத்தான். மாளிகை கட்டி கொடுத்தவன் அவன் தான். அப்பேற்பட்ட வேலைப்பாடு ஈர ஆடைகளோடு. ஆமா தரையோ பழிக்கு தரை நான் பார்த்துட்டு இப்படி வரோம். ஐயோ பிள்ளைகள் இப்பேற்பட்ட செல்வியாக கட்டுதோ. எப்படி வந்ததோ இந்த கம்யூனிட்டி செல்வம் வந்ததோ. அந்த பழி தர ஈரத்தரை இல்லை, ஈரப்பாதை இல்லையா, அப்படியே வழுகி அப்படியா மருமக விழுந்த உடனே விழுந்தேன். ஆமா விழுந்தது. எனக்கு வழி தெரியல. அங்க ஒரு பதுமை நிக்குது. என்ன பதுமை? ஐயோ 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 என்னங்க யாரு ஐவர்களும் நிமிடத்துக்கு நிமிடம் வினாடிக்கு வினாடி தொட்டு பார்த்து ரசிக்கும் நடைக்குலுங்கி விழுந்தவனை கண்டு சிரித்தா என்ன சிரிக்கிறான்?
என்ன சிரிக்கிறா? வருங்களடி சகிவார்களோ என் பெரிய மாவனாதான் பெரிய அந்தவருக்கு பிறந்த தலைப்பிள்ளையும் கைத்தாட்டி பெண்கள் கால நேரம் தெரிஞ்சு சிரிக்கணும். கால நேரம் தெரிஞ்சு சிரிக்கணும். 4 பேர் போவோம் ரோட்டை. இந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு பார்த்து ஏதோ ஒன்று பார்த்து பேசி சிரிப்பாங்க. போறவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்மளை பார்த்தா சிரிக்கிறா பழகுது. அவன் தவறான கணக்கு போடுவான். இடம் பொருள் ஏவல் சிரிச்சியோ சீர கொலைச்சியோ நாங்க பெரியவங்க. பெண்கள் சிரிக்கிறது காரணத்தோடு சிரிக்கணும். காரணம் இல்லாம சிரிக்க கூடாது. சிரித்தாலே அப்பவே உயிரை மாத்திக்கிட்டு இருப்பேன். செத்துட்டு மாமா தான் சொன்னார். கோபத்தை இப்பொழுது கொள்ளாதே. இங்கே வேண்டாம். திரும்பி போர். 5 பேர் இருக்கிறானுங்க. 5 பேர் இருக்கிற இடத்துல வீரத்தில தீரத்தில சிறந்த பீமர் அங்க கோபப்பட்ட முடியுமா? என்னாச்சு? மாமா சொல்றார், மருமகனே உன்னை கண்டவள் ஒருவன் தான் சிரித்தான். அவளை கண்டு உலகத்தோர்கள் அத்துணை பேர்களும் சிரிக்க வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள் மற்ற பேரும் சிரிக்கணும். அதுக்கு ஒரு வயசு செய்கிறேன் அப்படின்னு மாமா ஆறுதல் சொல்லி வந்துட்டார். அதுதான் சொல்லுவாரோ தெரியல.